ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் ஆஃப் கோல்டு, அதாவது 8 கிராம் 24 கேரட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,27,800 வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1,35,500 போகும். அதுக்கு மேலே அந்த புல்லிஷ் ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 1 பவுன் ஆஃப் கோல்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 வர போகுங்கிறத ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். அப்கமிங் வீக் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு இன்வெஸ்டர். ஸோ நிஃப்டி அண்டு கோல்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் என்ன பண்ணுவேன்னா எந்தெந்த ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ எந்தெந்த இதில் மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மாதம் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 30,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் கொடுக்கப்படுற எந்த ஒரு லெவலை வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன்னா பை அண்ட் செல் நான் பண்ணவே மாட்டேன். ஃபியூச்சராக இருக்கட்டும், அது ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த லெவலை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் ஒரு இன்வெஸ்டர், சரிங்களா? ஸோ இந்த லெவலை வச்சு நீங்கள் யாருமே பை அண்ட் செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. உங்களோட ஃபுல் கேபிட்டலும் ஜீரோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் பிசினஸ் இன் த ரியல் வேர்ல்ட், சரிங்களா? 1 பவுன் ஆஃப் கோல்டு வந்து என்ன ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1 பவுன் ஆஃப் கோல்டு வந்து என்ன பிரைஸில் ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1,27,700 நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு, சரிங்களா? 8 கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு. இட்ஸ் நாட் 22 கேரட் கோல்டு, சரிங்களா? ஸோ என்னோட வியூ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து கோல்டு வந்து புல்லிஷில் தான் இருக்கேன். இன்னும் வந்து நான் பேரிஷ்க்கு திரும்பல. 1,35,500 தான் அடுத்த லெவல் டார்கெட். அந்த புல்லிஷ் ரேலி வந்து இன்னுமே கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு 1,40,000 தான் அடுத்த லெவல் டார்கெட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே விழுந்திருந்தது. 1 பவுன் ஆஃப் கோல்டு வந்து ஒரு 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே விழுந்திருந்தது. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் நான் வந்து செல்லிங்கில் திரும்பல. மார்க்கெட் கோல்டு இறக்கான 1008 நியூஸஸ் இருக்கலாம். யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி, நம்ம இந்தியனை பேஸ் பண்ணி, யூரோப்பியன் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி, அப்புறம் கிரிப்டோஸ் அண்ட் சம்திங் எல்ஸ் ஃபெட் அதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. இன்ஸ்டியூஷன் பையிங்கில் இருக்காங்களா இல்லை செல்லிங்கில் இருக்காங்களான்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன். இன்கேஸ் இன்ஸ்டியூஷன் பையிங்கில் இருந்தாங்கன்னா என்னோட பொசிஷன் ஃபுல்லாக பையிங்கில் இருக்கும். இன்கேஸ் நான் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கிறேன், அந்த விஷயங்கள் இதாகும்போது என்னோட பார்வைக்கு அது வந்து இன்ஸ்டியூஷன் செல்லிங்கில் இருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா என்னோட பொசிஷன் ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா செல் ஆஃப் ஆகும். அவ்வளோதான் விஷயங்கள். மற்றபடி என்னை பொறுத்தவரை கோல்டு ஸ்டில் புல்லிஷ். 1 பவுன் ஆஃப் கோல்டு, அதாவது 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 1,35,000 வர போகும், 35,500 வர போகும். அதுக்கு மேலே ஸ்டில் மார்க்கெட் அந்த ப்ரைஸஸ் அந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 1,40,000 தான் கோல்டோட அடுத்த லெவல் டார்கெட். ஸோ பார்க்கலாம். இன்னும் மிஞ்சும் போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 3 வீக்ஸில் நமக்கு இந்த டார்கெட் தெரிஞ்சிடும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் கோல்டு ரிலேட்டிவான கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட டீம் அதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன்.